வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்தது. குறிப்பாக சென்னையில் நேற்றைக்கு மதியமே மழை தொடங்கி பொழிந்தது. பல்வேறு மாவட்டங்கள்ல மாலை இரவில் பொழிந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தாலுகா அலுவலகம் 33 மில்லிமீட்டரும், திருமானூர் 32 மில்லிமீட்டரும், சுத்தமல்லி அணை, டீப்பலூர், குருவாடி இங்கேயும் மழை பொழிந்தது. சென்னையை பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் 26 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 21 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 20 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் 20 மில்லிமீட்டர், மணலி 20 மில்லிமீட்டர், மேலும் வளசரவாக்கம் 17 மில்லிமீட்டர், மாதபுரம் 16 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 16 மில்லிமீட்டர், மணலி 15 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 15 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 15 மில்லிமீட்டர், அமைந்தகரை 14 மில்லிமீட்டர், சாலிகிராமம் 13 மில்லிமீட்டர், மேலும் மணலி நியூடவுன் 12 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 11 மில்லிமீட்டர், கொளத்தூர் 10 மில்லிமீட்டர், வடபழனி 10 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 10 மில்லிமீட்டர், பெரம்பூர் 10 மில்லிமீட்டர், விம்கோ நகர், எண்ணூர் மற்றும் தண்டையார்பேட்டை, சைதாப்பேட்டை போன்ற பகுதியெல்லாம் குறைவான அளவு, அதாவது 9-8 மில்லிமீட்டர் என்று பெய்திருக்கிறது. இன்னும் முக்கியம் துறைப்பாக்கம் என்று பல்வேறு இடங்கள்ல மழைதான். எல்லாமே மில்லிமீட்டர்ல இருக்கு, 1 சென்டிமீட்டருக்கு கீழே. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் மழை பொழிந்திருந்தாலும் இன்னும் மழை பொழிவு அறிக்கை கிடைக்க பெறல. நல்ல மழை பொழிந்திருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூர்ல கூட மழை. ஹொசூர், பாம்பார் அணைக்கட்டு பகுதி, ஜம்புகொண்டப்பட்டியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை. பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பெரம்பலூர்ல 33 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்குது. பெரம்பலூர்ல. புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையில 22 மில்லிமீட்டர், ஆய்குடி 19 மில்லிமீட்டர், மலையூர் 15 மில்லிமீட்டர், கரம்பக்குடி 13 மில்லிமீட்டர், குடுமியான்மலை 10 மில்லிமீட்டர் மற்றும் அறந்தாங்கி, பெருங்கலூர், மணமேல்குடியும் மழைதான். ஆனால் குறைவான மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் பணப்பாக்கமும் மழைதான். சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் 12 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மேட்டூர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி 35 மில்லிமீட்டர், காரைக்குடி 25 மில்லிமீட்டர், காளையார்கோவில் 20 மில்லிமீட்டர், தேவக்கோட்டை 11 மில்லிமீட்டர், மேலும் சிவகங்கை திருபுவனமும் மழைதான். தென்காசி மாவட்டத்திலையும் அடவி நாயனார் மனம் கடனாநதி செக்ஷன்லையும் மழை. அடுத்தபடியா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி 6 மில்லிமீட்டர் மழை. மன்னார்குடியில நனைக்கும் மழை. அடுத்தபடியாக இன்னும் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பட்டதும் மாலை விரிவாக அறிவிக்கிறேன். அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் கூட அருப்புக்கோட்டையில 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 40 மில்லிமீட்டர். திருச்சுழிலையும் 13 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அருப்புக்கோட்டையில 4 சென்டிமீட்டர் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. பெரிய அவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இந்த நிலையில இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் நுழைந்து சென்று கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மீண்டும் குஜராத், ராஜஸ்தான் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இதனை அடுத்து நேற்றைக்கு சீனா கரை கடந்த டால்பின் புயல் மிக மெல்ல 1 வாரம் நகரும். அது 1 வாரம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் சீனாவுக்கு. இன்னும் தகவல்லாம் கிடைக்க பெறல. பாருங்க, ஊடகத்துல வீடியோக்களா ஓடிட்டே இருக்கும். சீனாவோட வெள்ளப்பெருக்கு பாதிப்பு எல்லாமே இன்றிலிருந்து வர தொடங்கும். புகைப்படங்களும் வீடியோக்களும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்போ வங்கக்கடல்ல புதிய காற்று சுழற்சி உருவாக போகுது. 16ஆம் தேதியிலிருந்து தாழ்வு பகுதியாகி உள்ளே போகும். இப்ப இருக்க போறது ஒரு சுழற்சி குஜராத் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு சுழற்சி உருவாக போகிறது. அடுத்தடுத்த சுழற்சிகள் தென்சீன கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்ல உருவாகிட்டு இருக்கு. தென்சீன கடலை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல், அப்படிதான் சொல்லணும், உருவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த வெப்பசலன இடிமழை பொழிவு என்பது நாம் என்ன சொன்னோம், 12ஆம் தேதி வரை கொஞ்சம் வலுவாவே இருக்குன்னு சொன்னோம். அதாவது 8ஆம் தேதி வரை நன்றாகவே தீவிரமா இருக்கும். கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி 12ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகும் இருக்கும் என்று சொன்னோம். தென்மேற்கு பருவமழை 8ஆம் தேதி வரை வலுவாக இருக்குன்னு சொன்னோம். நேற்றைக்கு கூட தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைஞ்சிருச்சு. நேற்றைக்கு கூட கபினிலிருந்து 12,000 கனஅடி நேற்றைக்கு திறந்து விடப்பட்டது. இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கை கிடைக்கப்பெறும் அணையோட நிலவரம். கர்நாடக அணைகளை பொறுத்த வரைக்கும் 2 அணை முழு கொள்ளளவை எட்டிடுச்சு. ஒரு அணை 75%, 2 அணை முழு கொள்ளளவு, இன்னும் 2 அணை 75% இருக்கு. 50% தாண்டி 75 நெருங்கிட்டு இருக்கு. ஆகவே அதுவும் இந்த மாத இறுதியில கர்நாடக அணை அனைத்துமே இந்த மாத இறுதியில் நிரம்பி விடும். கடைசியாக நிரம்ப போவது KRS. ஏற்கனவே கபினியும் ஹேரங்கையும் நிரம்பிட்டு ஹேமாவதி நிரம்பிக்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னொரு 7 TMC கிடைச்சா நிரம்பிடும். அது 2ம் நிரம்பிட்டா அப்புறம் அங்க உள்ள தண்ணி எல்லாமே KRS தான். KRS இந்த மாத இறுதியில் நிரம்பிடும். ஆக ஒட்டுமொத்தமா இந்த மாத இறுதியில கர்நாடக அணை அனைத்துமே நிரம்பி இருக்கும்.
அங்கிருந்து நீர் மேட்டூருக்கு வந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் இப்பொழுதைக்கு இந்த நிலவரம் மேட்டூரை பொறுத்த வரைக்கும். நீலகிரி மாவட்ட மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன இடிமழை பிடிவு அங்க பொடியாது எப்பொழுதுமே. ஈரோடு மாவட்டத்தை தாண்டி தான் பொடியும். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு மேல பிக்கப் ஆகும். 16ன்னு சொல்ல முடியாது, 18ல இருந்து பிக்கப் ஆகும். 22ல இருந்து நல்லாவே இருக்கும். பவானி சாகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கணும்னா மேல இருக்கக்கூடிய அணையில் நிரம்பணும். ஆனால் பில்லூர் அணைக்கட்டு பகுதியிலிருந்து மழை பொழிந்து அது தண்ணி வர தொடங்கும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேல. 22ஆம் தேதிக்கு மேல மாத இறுதியில நீலகிரி மாவட்டத்தோட அணைகளை நிரப்பும் மழை பொழிவு கிடைக்கப்பெறும். செப்டம்பர்ல நல்லாவே வலுவா இருக்கும். பவானி சாகருக்கு செப்டம்பர்ல தொடர்ந்து நீர்வரத்து அதிகமா இருக்கும். மேட்டூருக்கும் கர்நாடகாவிலிருந்து செப்டம்பர் முழுவதுமே அதிக நீர்வரத்தை கொடுக்கும். இந்த மாத இறுதியில நிரம்பிட்டுனா அப்புறம் கர்நாடகாவுக்கு பெய்கிற மழை எல்லாமே மேட்டூருக்கு வந்துட்டே இருக்கும். அதே போலதான் பரம்பிக்குளத்துக்கும். அதுவும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதிக்கு மேல பரம்பிக்குளத்துக்கு நீர்வரத்துக்கு கூடுதலாகும். செப்டம்பர் முழுவதும் அதிக நீர்வரத்து இருக்கும். செப்டம்பர் எல்லா அணைகளுமே மகிழ்ச்சியான ஒரு கொள்ளளவுல எட்டினும். சில அணைகள் நிரம்பும், சில அளவுக்கு 90, 85, 75% மேல போயிடும். கண்டிப்பா 100 அடியை தாண்டிடும். மேட்டூர்லாம் செப்டம்பர் முதல் 2வது வாரத்துக்குள்ள 100 அடியை தாண்டிடும், நல்லாவே தாண்டிடும். ஆகவே நிரம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் 10க்குள்ள. இதுதான் நம்ம அறிக்கை. தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் பெய்யும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம், அதாவது கிழக்கு பகுதி, அதாவது அருப்புக்கோட்டை, திருச்சுழி, அப்புறம் அப்படியே இந்த ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் எல்லை பகுதி, மதுரை மாவட்டம், விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் சந்திக்கும் பகுதி, சிவகங்கை மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், அப்படியே பழமுதிர்ச்சோலை, அப்படியே இந்த பக்கம் திருச்சி மாவட்டத்தோட துவரங்குறிச்சி, பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம், அப்படியே காரைக்குடி, பிள்ளையார்பட்டி தீவிரமடையும். ஆவுடையார் கோவிலுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே புதுக்கோட்டையிலிருந்து டெல்டாவுக்குள்ள மாலையில வரும். ஆனா டெல்டாவை விட புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு போவதற்கு அதிக வாய்ப்பு. அதாவது அறந்தாங்கி ஆவுடையார் கோவிலிருந்து மணமேல்குடி பகுதிக்கு போய் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி உறுதியா மழை இருக்கு. அப்புறம் ஆங்காங்கே மழை இருக்கும். சென்னைக்கும் மழை உண்டு. அடுத்தபடி இன்னொரு இடம் எங்கன்னா, இன்னொரு காற்று மழைக்கு மறைக்கும் பகுதி எது? கொடைக்கானல்ல இருந்து வரக்கூடியது. அதாவது சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, விழுப்புரம் மாவட்ட பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள், கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிகள், அப்படியே புதுச்சேரி, கடலூர் வடக்கு, கடலூர் மற்றும் அப்படியே விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் வரைக்கும், விக்கிரவாண்டி, விழுப்புரம், அப்படியே கல்வராயன் மலையிலேருந்து கோமி அணைக்கட்டு பகுதியிலேருந்து அப்படியே கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு உறுதியா தெரியுது. அதே போல எல்லா வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே இருக்கும், சென்னைக்கு இருக்கும். இன்றைக்குன்னா 10ஆம் தேதி, 11, 12 இந்த நாள்லயும் மழை இருக்கும். ஆனால் படிப்படியாக கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும். சரி, 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தீவிரம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஆனால் மழை இந்த காற்று மறைக்கும் பகுதியாகி இந்த சிவகங்கை மாவட்டம், ஏன் மதுரைக்கு வெப்பம் உயருது அதிகமா? மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிடைக்காது, நிசப்தமா இருக்கும். அதனாலதான் மதுரை மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மழை கிடைக்கும், வெப்பச்சலன இடிமழை. அதே போலதான் ஈரோடு வடக்கு மற்றும் சேலம் நாமக்கல் பகுதியிலையும் வரக்கூடிய நாட்கள்ல வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும். ஆக எப்பெல்லாம் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக ஓய்ந்தவாறு இருக்கோ அப்ப வெயில் அதிகமா இருக்கும், வெப்பச்சலன இடிமழை பொழிவு இந்த அறிவிக்கப்பட்ட இடத்துல இருக்கும். அந்த நாள் கொஞ்சம் வெயில் கூடுதலாக போகிற நாள் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை வச்சுக்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக ஒரு 5 நாள் 17ஆம் தேதி வரைக்கும் வச்சுங்க. அதான் நம்ம அந்த 5 நாள் 10ல இருந்து 15 சொன்னோம், 12ல இருந்து 17 மாறி இருக்கு. அதுலயும் மழை இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம், பெருசா இல்ல. சரி, இந்த காற்று பகுதிக்கு எப்ப சார் மழைன்னு கேட்கிறாங்க. அதுலயும் இந்த கரூர், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல இந்த 15ஆம் தேதிக்குள்ள கூட மழை இருக்கும். 12ஆம் தேதி ஒரு 3 நாள்ல அங்க கூட ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் கூட 2-3 நாள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. உறுதியா சொல்ல முடியாது, ஆனா இருக்கு. ரைட். 18ஆம் தேதிக்கு மேல வலுப்பெறும் வெப்பசலன இடிமழை பொழிவு, காற்று சுழற்சி மழை அப்படியே படிப்படியா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும். வரப்போகிற நிகழ்வு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநில பகுதிக்கு வருது. அதனால கொஞ்சம் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அடுத்த நிகழ்வு ஒடிசாவிற்கு வருகிறது. இந்த மாத இறுதி நிகழ்வு நேரா ஒடிசாவுக்கு வரும். அப்புறம் செப்டம்பர் முதல் வார நிகழ்வு தெற்கு ஒடிசா, செப்டம்பர் 2வது வார நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா எல்லையோரம், செப்டம்பர் 3வது 4வது வாரம் வடக்கு ஆந்திர பிரதேசம், அக்டோபர் முதல் 15 நாள் ரெண்டுமே ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி, தெற்கு ஆந்திர பிரதேசம். அப்பதான் வடகிழக்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும்.
கண்டிப்பா 45 நாள் இறுதி கட்டத்துல பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் சராசரிக்கு கூடுதலாக பெய்துவிடும். பொறுத்திருந்து பாருங்கள், அணைகளை நிரப்பிவிடும். ஆனால் இப்ப தெரியாதுங்க. நான் புள்ளிவரத்தை ஒண்ணு சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை வரும். என்ன சொல்றேன்? கபடி நிரம்புன்னு சொன்னமா, நிரம்பிடுச்சா? உபரி நீர் வந்துட்டு இருக்கா? 8ஆம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் 8க்குள்ள நிரம்புன்னு சொன்னோம். ஏன்னா அந்த சுற்று மழை பொழிவுல நிரம்புன்னு சொன்னோம். அப்பவே நிரம்பிட்டு முதல் நாள். இப்ப அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தண்ணீரை எவ்வளவு? முதல் நாள் திறந்து விடப்பட்டது 13,000 1 டிஎம்சிக்கு மேல. அடுத்த நாள் திறந்து விடப்பட்ட தண்ணீர் 2 டிஎம்சிக்கு மேல. 50,000 கனடிங்கிறது 4 டிஎம்சி 4 டிஎம்சி வந்திருக்கு. அப்புறமெல்லாம் தொடர்ந்து 2 டிஎம்சி 3 டிஎம்சி வந்துச்சு. இப்போ 1 டிஎம்சி குறைவா வந்துட்டு இருக்கு. ஆக இது வரைக்கும் 10 டிஎம்சிக்கு மேல தண்ணி வந்துருச்சுங்க. 38 டிஎம்சி 48 50 டிஎம்சி கிட்ட போகுது. இந்த தண்ணி எல்லாம் இந்த பெய்திருக்கக்கூடிய மழையெல்லாம் வந்தோன்னா 50 டிஎம்சி கிட்ட போயிடும். ஆக 94க்கு 50 டிஎம்சி வந்துருச்சு. ஆகவே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கர்நாடகாவில் பெய்கிற மழையினால கர்நாடகாவின் பிற அணைகளும் நிரம்பிவிடும். அப்புறம் உபரி நீர் திறந்து விட்டு தான் ஆகணும். நாம இந்த மழை தொடங்கும் பொழுது கேஆர்எஸ்ல 30 டிஎம்சி பற்றாக்குறையா இருந்துச்சு. இப்ப 20 டிஎம்சி தான் பற்றாக்குறை. 10 டிஎம்சி கேஆர்எஸ்க்கு கிடைச்சிருச்சு. ஆக 10 நாட்களுக்கு 1 டிஎம்சி வீதம் கிடைக்குது. வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அது உயர்ந்து கேஆர்எஸும் முழு கொள்ளளவை இந்த மாத இறுதியில் எட்டி உபரி நீர் திறக்கப்படும் என்று சொல்கிறேன். ஆகவே கேஆர்எஸ் தண்ணி, ஹேரங்கி தண்ணி, மன்னிக்கவும், ஹேமாவதி ஹேரங்கி தண்ணி கேஆர்எஸ்க்கு வரும். குடகு நீரும் கேஆர்எஸ்க்கு வரும். அது மேட்டூருக்கு இந்த மாத இறுதிக்கு பிறகு வர தொடங்கும். கேஆர்எஸ் நிரம்பிட்டுனா கேஆர்எஸ் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கபினி நிரம்பி இருக்கு. அங்கிருந்து 12,000 வருது நேற்றைக்கு. இன்னைக்கு எப்படியும் ஒரு 10,000 வரணும், இல்லைன்னா 8,000 வரணும். நம்ம அதுதான் அறிக்கையும் கொடுத்துருக்கோம் பாருங்க. 1 டிஎம்சி முதல் 2 டிஎம்சி வரைக்கும் வரும் இந்த தேதியிலன்னு போட்டிருக்கோம் நீண்ட கால அறிக்கையில. கபினில இருந்து மேட்டூருக்கு 1 டிஎம்சில இருந்து 2 டிஎம்சி வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம். 1 டிஎம்சிக்கு மேல வந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த அறிக்கை சரியாக போய் கொண்டிருக்கிறது என்பதையும், கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை என்பதையும், அக்டோபர் 18க்கு மேல் அது வடகிழக்கு பருவமழையாக மாறும் என்பதையும், தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தான் வலுப்பெறும் என்பதையும், ஆந்திர பிரதேசத்திற்கு உள்ளடைகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே ஆந்திர பிரதேச மக்களை நீங்க கேட்டு பாருங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, எப்பொழுதுமே செப்டம்பர் தான் பெய்யும். கோதாவரிக்கு கிருஷ்ணாவுக்கு எல்லாமே நிரம்புறதெல்லாம் செப்டம்பர், உள்ளணைகள்லாம் செப்டம்பர் தான் நிரம்பும். ஆனால் அதாவது கோதாவரி நீர்பிடிப்பு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்கிற மழை நிரம்பும். ஆனால் கர்நாடகாவில் எல்லா அணையுமே 75% மேல இருக்கு. கோதாவரி அணை மட்டும் 25% தான், 25லேருந்து 50% வரை இருக்கு. அதுக்கெல்லாம் இப்ப பெய்ய போற மழை வரக்கூடிய செப்டம்பர் மழை தான் ஆந்திர பிரதேசத்துக்கு பெய்யும். அப்போ நிரம்பும். கோதாவரியில் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பெய்தது ஏனாமுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. ஆனால் சில ஆந்திர பிரதேச கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோதாவரி நீர்பிடிப்பு பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கு, கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதி குறைவாக இருக்கு. அது எல்லாமே செப்டம்பர்ல தான் பெய்யும். வழக்கமா எப்போதும் செப்டம்பர்ல பெய்யும். செப்டம்பர் மழை வலுத்திருக்கும், புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா. செப்டம்பர் அக்டோபர் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை இருக்கு. அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் மழை இருக்கு. அறுவடைக்கு நீங்கள் திட்டமிடுதல் அவசியம். மழை இல்லாத நாள் எப்பொழுதுனாலும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். சார் வறட்சி அப்படிங்கிற வேலையை விட்டுருங்க. தயவுசெய்து இரவு நேரம், நள்ளிரவு நேரம்ல நிறைய நீங்க என்னன்னு தெரியுங்க, இருக்கிற வறட்சிங்கிற செய்தியெல்லாம் படத்தையெல்லாம் எனக்கு அனுப்பி என்ன கஷ்டப்படுத்துறீங்க. தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க, இல்லாட்டி கால் பண்ணுங்க, நான் விளக்கம் சொல்றேன். தயவுசெய்து நள்ளிரவு நேரத்தில் ஏதாவது எனக்கு வந்து என்னுடைய மனதை கஷ்டப்படுத்துது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், பொறுத்திருங்கள், நடக்கும். நன்றி. அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். மழை ஆனால் சேர்த்து தான் பெய்யும், சேர்த்து பெய்யும். நாம சேமித்து பயன்படுத்தணும். அதுதான் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்துடும். அதை நம்ம சேமித்தால்தான் அடுத்த ஆண்டு கோடைக்கு பயன்படுத்த முடியும். அதுதான் நம்முடைய அறிக்கையை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸோட. நன்றி.